Hi viewers, today topic is cerebellum, the nervous system. The seventh part of the nervous system, seventh section of the nervous system, or seventh slide, PPT of the nervous system. Cerebellum அப்படின்னா என்ன? Cerebellum லாஸ்ட் கிளாஸில் செரிபரம் பார்த்தோம். இப்போ செரிபல்லம் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? செரிபரம்ங்கிறது பெருமூளை, செரிபெல்லம்ங்கிறது சிறுமூளை அப்படின்னு சொல்லுவோம். பேக் சைடில் அப்படியே அழகாக ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு லிட்டில் பிரெயின் அப்படின்னு கூட எதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன மூளை, செரிபெல்லம். ஓகே, ரைட். எங்கே இருக்குது? The cerebellum is situated behind the pons, ponsக்கு பக்கத்தில், and immediately below the posterior portion of the cerebrum. நல்லா காமிச்சு வச்சுக்கோ, posterior பின்பக்கம். Posterior portion of the cerebrum occupy the posterior cranial fossa. cranial fossaங்கிறது அந்த மொத்த cranial cavity, அந்த பிரெயினில் உள்ள கேவிட்டிக்கு பேர் cranial cavity அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோட்டல் ஏரியா அதில் பேக் சைடில், ஐ மீன் போஸ்டீரியர் போர்ஷனில் இருக்கக்கூடியது. ஸோ எங்கே இருக்குது? இதற்கு இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் இருக்குது பாருங்கள். முன்னாடி பான்ஸ் இருக்குது, மிடில் அப்ளாங்கேட்டாக இருக்குது, அப்படியே பின்னாடி இருக்குது பாருங்கள், மேலே அந்த பெருசாக இருக்குது பாருங்கள், அது செரிபரம், அதெல்லாம் பெருமூளை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செரிபெல்லம் இஸ் சிச்சுவேட்டட் பிஹைண்ட் த பான்ஸ், பான்ஸுக்கு பக்கத்தில், அருகில், பிலோ த செரிபரம், இந்த போஸ்டீரியர் போர்ஷன், ஐ மீன் பேக் சைடில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரெயின் தான் இருக்கு பாருங்கள். இந்த கோடு கூடாக போட்டுருக்கு பாருங்கள், இந்த பார்ட் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா செரிபெல்லம் அப்படின்னு சொல்கிறோம். ஓவாய்ட் இன் ஷேப். என்ன ஷேப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓவாய்ட் இன் ஷேப், கிட்டத்தட்ட எக்கு மாதிரி இருக்கும். செரிபரத்தில் எப்படி பிரித்தோமோ அதே மாதிரி இதுலேயும் ரெண்டு ஹெமிஸ்பர்ஸாக பிரிக்கிறோம். ரெண்டு ஹெமிஸ்பர்ஸ்னால் இப்படி முட்டையை பாதியாக உடைத்தோம்னா அந்த சைடு பாதி ஆஃப், இந்த சைடு பாதி ஆஃப் இருக்கும்ல, அதே மாதிரி ஹியர் ஆல்சோ டூ ஹெமிஸ்பர். இந்த ரெண்டு ஹெமிஸ்பர்ஸை இணைக்கக்கூடியது ஒரு மீடியன் ஸ்ட்ரிப், ஒரு சின்ன ஒரு போர்ஷன், ஒரு பகுதி. அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா வெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி பட்டர்ஃப்ளையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு என்னது அப்படி விங்ஸ் இருக்கும், நடுவில் அதனுடைய பாடி இருக்கும், அதே மாதிரி தான் இங்கே இருக்கும். கிட்டத்தட்ட டிட்டோ பட்டர்ஃப்ளை ஷேப் தான். பட்டர்ஃப்ளையில் ரெண்டு விங் இருக்க மாதிரி ரெண்டு ஹெமிஸ்பர்ஸுங்க, நடுவில் அந்த போர்ஷன் பாடி இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா வெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷேப் எப்படி இருக்குது? கிட்டத்தட்ட லுக் லைக் எ பட்டர்ஃப்ளை. அண்ட் விங்ஸ் என்ன சொல்லுறேன்? ஹெமிஸ்பர்ஸ்ன்னு சொல்கிறேன். cerebellum hemispheres. Gray matter form the surface and white matter lies deeply inside. Same like a cerebrum. cerebரத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி கிரே மேட்டர் வெளியே இருக்கும், ஒயிட் மேட்டர் உள்ளே இருக்கும். ஐ மீன் கிரே மேட்டர்னா என்ன? செல் பாடி. ஒயிட் மேட்டர்னா என்ன? ஃபைபர்ஸ் வந்து உள்ளே இருக்கும். என்னென்ன இருக்குது செரிபெல்லம்? ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். செரிபெல்லத்தில் 3 பார்ட் மெயினாக சொன்னேன். வெர்மிஸ், நேரோ, வாம்னு அந்த புழு மாதிரி அப்படி நீளமாக, பட்டுப்புழு மாதிரி அழகாக நீளமாக இருக்கும். வாம் லைக் எ சென்ட்ரல் பாடி கால்டு வெர்மிஸ். அண்டு 2 லேட்ரல் லோப்ஸ், 2 லோப் இருக்கும். அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் செரிபெல்லர் ஹெமிஸ்பர்ஸ் இருக்கும். 2 ஹெமிஸ்பர்ஸ் நிச்சயம் அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கும். இதான் அவனுடைய டயக்ராம். செக்ஷனாக பிரிச்சிருக்கிறோம் பாருங்கள். ஓகே, இது டயக்ராம் பார்த்துட்டு அப்புறம் இது வருவோம். வெர்மிஸ், அந்த மிடில், அந்த லைட் ஹெமிஸ்பர்க்கை லெஃப்ட் ஹெமிஸ்பர்க்கை பிரிக்கக்கூடிய அந்த பார்ட்ஸுக்கு பேர் தான் வெர்மிஸ். வெர்மிஸ் ஆஃப் த செரிபெல்லம் இஸ் ஃபார்ம்டு பை 9 பார்ட்ஸ். எப்படி இந்த புழுவெல்லாம் பார்த்தோம்னா செக்ஷனாக இருக்கும் பாருங்க, பரிசு அதே மாதிரி இதுலேயும் ஒவ்வொரு செக்ஷனாக இருக்கும். அது 9 பார்ட்ஸ் இருக்கும். Parts of the vermis on the upper surface of the cerebellum is known as superior vermis, and the part of the lower surface cerebellum is the inferior vermis. இதற்கு பாருங்க, கீழே உள்ளது இன்ஃபீரியர் வெர்மிஸ்ன்னு சொல்லுவோம், மேலே உள்ளது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பீரியர் வெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ரைட். சுப்பீரியர் வெர்மிஸ் மேலே உள்ள மொத்தம் 5 பார்ட்ஸ் இருக்குது. வெர்மிஸில் செக்ஷனாக இருக்குது. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்ஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா லிங்குலா, ரெண்டாவது சென்ட்ரல் லோப், மூணாவது கல்மன், நெக்ஸ்ட் லோப்லஸ் சிம்ப்ளெக்ஸ், டெக்லிவ். இது எல்லாமே ஃபஸ்ட்டு 5 1 2 3 4 5 டெக்லிவ் வரை இந்த 5 சுப்பீரியர் வெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கீழே இருக்கு பாருங்க. டியூபர், பிரமிடு, ஒவுல்லா, நோடுலஸ் எல்லாமே இன்ஃபீரியர் வெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வரிசை அப்படியே ஒரு புழு மாதிரியே இருக்கும் கிட்டத்தட்ட. ஓகே, ஒவ்வொன்றும் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பார்ட்ஸு பேர். ரைட். அனாட்டமிக்கல் லோ எப்படி பிரிச்சிருக்கோம்? 2 லோப்புன்னு சொல்கிறதுல 3 லோப் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் டிவைடட் இன்ட்டு 3 லோ. இந்த இருக்கு பாருங்க டயக்ராம் பார்த்துங்க. மேலே உள்ள டாப் போர்ஷன், மிடில் போர்ஷன், லோயர் போர்ஷன். மேலே உள்ள அந்த டாப் போர்ஷனுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ ஆன்டீரியர் லோப். ஐ மீன் ரெட் கலரில் க்ரீன் கலரில் இருக்க போஸ்டீரியர் லோப் அண்ட் ப்ளூ கலரில் இருக்கிறது ஃப்ளாக்குலோ நோடுலர் லோப் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டீரியர் லோப், போஸ்டீரியர் லோப் அண்ட் ஃப்ளாக்குலோ நோடுலர் லோப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆன்டீரியர் லோப்பில் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அதுக்கு பாருங்க 3 பார்ட்ஸ் இருக்குது. என்ன பார்ட்ஸ்? வெர்மிஸில் உள்ள 3 பார்ட்ஸ் இருக்குது. இந்த வெர்மிஸில் ஃபஸ்ட்டு 3 இருக்குது பாருங்கள், ரிங்குலா அண்ட் சென்ட்ரல் லோப் அண்ட் கல்மன். இந்த இருக்கு பாருங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த 3 இந்த ஃபஸ்ட்டு லிங்குலா, சென்ட்ரல் லோப், கல்மன் இந்த 3மே என்னது அப்படின்னு பார்த்தோம்னா எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டீரியர் லோப்பில் இருக்குது. போஸ்டீரியர் லோப் இந்த இருக்கு பாருங்க. இந்த க்ரீன் மெயின் ஏரியா இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லோப்லஸ் சிம்ப்ளெக்ஸ், டெக்லிவ், டியூபர், பிரமிட், பொவுல்லா அண்ட் பேராஃப்ளாக்குலைங்கிற பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து கீழே இருக்கு பாருங்க லாஸ்ட் பார்ட் ஃப்ளாக்குலோ நோடுலர் லோப். இதில் என்ன இருக்குது? நோடுல்ஸ் அண்ட் லேட்ரல் எக்ஸ்டென்ஷன் இருக்கு பாருங்க. செய்ய இந்த லாஸ்ட் பார்ட் நோடுல்ஸ் அண்ட் ஃப்ளாக்குலர் எக்ஸ்டென்ஷனாக நீள்ந்து இருக்கிறது. இந்த 3 லோப் இருக்குது. எத்தனை லோப் இருக்குது? 3 லோப். ஆன்டீரியர் லோப், போஸ்டீரியர் லோப், ஃப்ளாக்குலோ நோடுலர் லோப்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செரிபல்லத்தில் இருக்குது. ரைட். ஹெமிஸ்பர்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? 2 ஹெமிஸ்பர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஹெமிஸ்பர்ஸ் என்ன? பாதி அரைவட்டம். Cerebral hemispheres are the extended portion of the either side of the vermis. நல்லா கவனிச்சுங்க. வெர்மிஸோட 2 பக்கமும் இருக்கக்கூடிய விங்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த கீழே டயக்ராமில் பார்த்துக்கோங்க. நடுவுல இருக்கக்கூடிய போர்ஷன் வெர்மிஸ், இந்த 2 பக்கமும் க்ரீன் கலரில் இருக்கு பாருங்க. அதான் இது ஒன்று வந்து ரைட் ஹெமிஸ்பர்ஸ், இன்னொன்று வந்து லெஃப்ட் ஹெமிஸ்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இது கரெக்டான டேர்ம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா லோப்புலர் அன்சிஃபார்மிஸ் ஆர் அன்சிஃபார்ம் லோப் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஏரியாவை. which is the largest portion of the cerebral hemisphere. இதுதான் cerebral hemispheresல உள்ளதிலே largest portion. அடுத்து lobulus paramedianus or paramedian lobe அப்படின்னு சொல்லுவோம், which is the smallest portion of the cerebral hemispheres. cerebral hemispheresல இருக்கக்கூடிய சின்ன பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 போர்ஷனாக பிரிக்கிறேன். ஒரு இதுக்கு பேர் என்ன? லோப்புலஸ் அன்சிஃபார்மிஸ், இன்னொன்றுக்கு பேர் என்ன? லோப்புலஸ் பேராமீடியனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் லெஃப்ட் ஹெமிஸ்பர்க்கு ரைட் ஹெமிஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இதை 3 பகுதியாக பிரிச்சிருக்கேன். எதை ஃபேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தோன்னா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பேஸ் பண்ணி. பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன் cerebellum is divided into 3 division. ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு பேர் என்ன வரும்? வெஸ்டிபுலோ செரிபெல்லம். ரெண்டாவது உள்ளதுக்கு பேர் என்ன? ஸ்பைனோ செரிபெல்லம். மூணாவது உள்ளதுக்கு பேர் என்ன? பேர் கார்டிகோ செரிபெல்லம். ஃபஸ்ட்டு உள்ளது என்னது? வெஸ்டிபுலோ செரிபெல்லம். இதற்கு பாருங்க இந்த ஏரியா, ஐ மீன் வெஸ்டிபுலோ செரிபெல்லம் கீழே அடியில் இருக்குது பாருங்க. கீழே அடியில்
என்ன லோப் சொன்னோம்? ஃப்ளாக்கோ நோடுலர் லோப்னு சொல்லியிருக்கோம் பாருங்க. இந்த ஃப்ளாக்கோ நோடுலர் லோப் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஏரியா தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் கால்ட் த வெஸ்டிபுலோ செரிபெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸ்பினோசெரிபில்லம், ஸ்பைனோசெரிபில்லம், ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம்ல, அது ஸ்பைனோசெரிபில்லம். இதில் என்ன இருக்குது? லிங்குலா, ஐ மீன் வெர்மிஸ் உள்ள பார்ட்ஸ், வெர்மிஸ் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே லிங்குலா, சென்ட்ரல் லோப், கல்மன், சிம்ப்ளெக்ஸ், டெக்லிவ், டியூபர், பிரமிட், வவுலா அண்ட் பேராஃப்ளாக்லை, மிடில் போர்ஷன் ஆஃப் த லோப்புலஸ். மிடில் அந்த இந்த வெர்மிஸ்ன்னு சொல்லோம்ல, அந்த பகுதி தான் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பைனோசெரிபில்லம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதி ஸ்பைனோசெரிபில்லம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து கார்டிகோசெரிபெல்லம் என்ன ஆனது? லேட்ரல் போர்ஷன் ஆஃப் த லோபல்ஸ். அந்த பாருங்க, ரெண்டு பக்கம் இருக்குது பாருங்க. விங்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட ஹெமிஸ்பர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஏரியா தான் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா செரிபரோ செரிபெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பேர்? செரிபரோ செரிபெல்லம் அப்படின்னு சொல்லுவோம். கார்டிகோ செரிபெல்லம் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லுவோம். ரைட்டா? ரைட். ஸோ ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனில் 3 என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்ஸ் பார்த்தோம். ரைட். கொஞ்சம் டீப்பாக போகும். அப்படி செரிபரத்துக்குள்ளே பிரெயினில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரக்சர் நான் காமனாக சொல்லியிருக்கிறேன். அவுட்டரில் என்ன இருக்கும்? கார்டெக்ஸ், ஐ மீன் கிரே மேட்டர் இருக்கும். உள்பக்கம் என்னது இருக்கும்? ஒயிட் மேட்டர் இருக்கும். அதே மாதிரி தான் செரிபரத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரிலாம் செரிபெல்லத்தில் அப்படியே வெளிப்பக்கமாக செல் பாடி இருக்கும். அந்த ஏரியாவை நம்ம கிரே மேட்டர் அப்படி ஒவ்வொரு செல் பாடியிலேருந்து வரக்கூடிய நர்வ்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும். அதுக்கு பேர் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஒயிட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். கிரே மேட்டர் தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா செரிபெல்லர் கார்டெக்ஸ். அங்கே செரிபரம் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், இங்கே செரிபெல்லர் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒயிட் மேட்டரில் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் நர்வ் ஃபைபர்ஸ் வருது. அதாவது நரம்பு உள்ளே போகக்கூடிய நர்வ்ஸும் வெளியே வரக்கூடிய நர்வ்ஸும், பிரெயின்லேருந்து வெளியே வரக்கூடிய நர்வ்ஸோட ஆக்ஷன். ஒயிட் மேட்டரில் என்ன இருக்குது? ஆக்ஷன் இருக்குது. கிரே மேட்டரில் என்னது இருக்குது? ஐ மீன் செல் பாடி இருக்குது. இந்த கிரே மேட்டரில் எல்லாம் என்ன சொல்லுவோம்? செரிபெல்லர் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது 3 லேயர்ஸாக அரேஞ்ச்ட் ஆகிருக்குது. என்னென்ன லேயர்ஸ்லாம்? அவுட்டர் மாலிகுலர் தருக்கு பாருங்க, சிஏ இந்த வெளிப்பக்கம் ஃபஸ்ட் அடுக்கு. அடுத்து பர்கின்ஜி செல்ஸ் லேயர். அடுத்து கிரானுலர் லேயர், ஒவ்வொரு லேயராக வரிசையாக அடுத்து ஒயிட் மேட்டர். இந்த 3 லேயர் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா கிரே மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 1 2 3 3 அடுக்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். 3 சேர்ந்ததுக்கு பேர் கிரே மேட்டர். கிரே மேட்டர் முடிஞ்சதுன்னா ஒயிட் மேட்டர் ஆரம்பிச்சு, ஐ மீன் செல் பாடி முடிஞ்சதுன்னா ஆக்ஷன் ஆரம்பிச்சிடும். இந்த கிரே மேட்டரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவுட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளக்ஸிஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்மீடியேட் எல்லாம் பர்கென்ஜி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னர்மோஸ்ட் இன்னர் கிரானுலர் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஒயிட் மேட்டர் அப்படின்னா கிரே மேட்டர்லேருந்து வரக்கூடிய அந்த ஆக்ஷன் அதெல்லாம் அந்த ஃபைபர்ஸுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் மேட்டர். இந்த இருக்கு பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர், அப்புறம் லைட் ஆரஞ்சு கலர், அப்புறம் உள்ள கலர், இந்த 3 கலரும் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கிரே மேட்டர். அப்புறம் அந்த ப்ளூ கலர், அந்த நரம்பு மாதிரி வெளியே வருது பாருங்கள், இந்த நரம்பு மாதிரி வெளியே வருது பாருங்கள் ப்ளூ கலரில் ஒவ்வொரு கோடு கோடாக இருக்கு பாருங்கள், அதான் ஒயிட் மேட்டர். கிரே மேட்டர்லேருந்து வரக்கூடிய அந்த ஃபைபர்ஸ் பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் மேட்டர். ஆனால் செல் பாடியிலேருந்து வரக்கூடிய ஆக்ஷனுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒயிட் மேட்டர். ஒயிட் மேட்டர் ஆஃப் த செரிபெல்லம் இஸ் ஃபார்ம்டு பை afferent and efferent nerves. afferent and efferent nerves என்ன அர்த்தம்? உள்ள போகக்கூடிய நர்வ் பிரெயினை நோக்கி, பிரெயின்லேருந்து வெளியே வரக்கூடிய நர்வ் பிரெயினுக்கு நோக்கி உள்ள போகக்கூடிய நர்வ். These nerves are classified into 3 groups. Or most commonly 2 groups. The first one என்னது அப்படின்னு பார்த்தோம்னா association fibers. And the second one is a commissural fibers. First one is association fibers and the second one is a commissural fiber. Association fibers na enna? It connect the different region of the same cerebellar hemispheres. cerebellத்தில் உள்ள 2 பகுதியை இணைக்கக்கூடியது.
அடுத்து கமிஷரல்னு என்ன அர்த்தம்? ரெண்டு ஹெமிஸ்பர்ஸ் சொன்னோம்ல, அதை இணைக்கக்கூடிய புள்ளி. நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. ரெண்டு ஹெமிஸ்பர்ஸை இணைக்கக்கூடியது எது? ஃபஸ்ட்டு உள்ளது என்ன? சரி, ஹெமிஸ்பர்ஸ்லேயே உள்ள பார்ட்ஸை இணைக்கக்கூடியது. ரெண்டாவது பகுதி என்ன? கமிஷரல்னு என்ன அர்த்தம்? ஒரு ஹெமிஸ்பர்ஸை இன்னொரு ஹெமிஸ்பர்ஸை லிங்க் பண்ணக்கூடிய என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்ஸ். என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஒயிட் மேட்டர் அப்படின்னு சொல்கிறேன். ரைட். ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது? 4 மெயின் ஃபங்க்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா மெயின்டைன் த பேலன்ஸ் அண்ட் ஈக்குலிபிரியம் ஆஃப் தி பாடி. இயரில் படிச்சிருப்போம். நம்ம தலையை அப்படி லெஃப்ட் சைடு நம்ம பாடியோட பொசிஷன் இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கும், அப்படியே மாறுபடும் பாரு, பெண்ட் ஆகுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடிக்கு உணர்த்துறது பெண்டு, பேலன்ஸ் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு திருப்பி நம்ம பாடியை நேராக கொண்டு வர்றதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு ஆளோட போஸ்டர், இப்போ நம்ம ஸ்டாண்டிங்காக நிற்கிறோம் பாருங்க, காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செரிபெல்லம் தான். ஒரு ஆளோட போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறது, அதை பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செரிபெல்லம். முக்கியமான ஃபங்க்ஷன் இதுதான். செரிபெல்லத்தோட முக்கியமான ஃபங்க்ஷன் இது மெயின்டைன் த போஸ்டர் ஆர் பேலன்ஸ் ஆர் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். த செரிபெல்லம் ஹஸ் எ ஸ்பெஷல் சென்சார் that it detect and shift the balance and movement. It send the signal for the body to adjust and move. நம்ம பாடியில் உள்ள எல்லா இடத்துக்கும் சிக்னலை அனுப்பி நம்ம பாடியோட போஸ்டரை மெயின்டைன் பண்ணுறது. ரெண்டாவது கோஆர்டினேட்டிங் மூமெண்ட். மோஸ்ட் ஆஃப் தி பாடி மூமெண்ட் ரெக்வயர்ட் த கோஆர்டினேஷன் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் குரூப். இப்போ ஒரு ஆள் நடந்து போகிறாரு, கை கால் நகரும், அதே மாதிரி கையும் நகரும். காரணம் யார்? கோஆர்டினேஷன். இதெல்லாம் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செரிபெல்லம் தான். ஒரு மசில் மட்டும் இல்லை, ஒரு ஆள் நடக்கும்போது எல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பாடியில் உள்ள நிறைய மசில்ஸ் கோஆர்டினேஷன் ஆகி வேலை செஞ்சால் தான் ஒரு ஆள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா நடக்க முடியும். அதே மாதிரி கோஆர்டினேஷன் மூவ்மெண்ட் ஆஃப் த மசில்ஸ். ஸோ அதான் நம்ம பாடி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்மூத்தாகிடும். ரைட். விஷன், ஐ மூமெண்ட். செரிபெல்லம் என்னது எதை அட்ஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆளோட ஐ மூமெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுது. அட்ஸ் மோட்டார் லேர்னிங், இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இது. Practice. The cerebellum help the body to learn the movement that require the practice and the fine tuning. For example, learning a bicycle and play a musical. Fine tuning. நல்லா கவனிச்சு, சின்ன 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 அசைவுகள் நம்ம பாடியில், சின்ன சின்ன அசைவுகளை எல்லாம் என்னது அப்படி மோட்டார் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை லேர்ன் பண்ணுறத அட்ஜஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செரிபெல்லம் தான். ஸோ 4 ஃபங்க்ஷன். பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுது, நம்ம பாடியில் உள்ள மசில் மூவ்மெண்ட்டை கோஆர்டினேஷன் பண்ணுது, விஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஃபைன் மூவ்மெண்ட்டை லேர்னிங் பண்ணுது. எது? செரிபெல்லம் அப்படின்னு சொல்லியிருக்கு. டயக்ராமில் தெரியும், இட் மெயின்டைன் த பேலன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ செரிபெல்லம் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பிரெயினில் உள்ள ஒரு பார்ட்ஸ். தமிழில் என்ன சொல்லுவோம்? சிறுமூளை அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் லிட்டில் பிரைன் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே இருக்குது? பான்ஸுக்கு பிஹைண்டில் இருக்குது. போஸ்டீரியர் போர்ஷன் செரிபெரத்துக்கு போஸ்டீரியராக இருக்குது. அண்ட் ஓவாய்டு சேவ், எக்கு மாதிரியே இருக்கும். நடுசில் ஒரு போர்ஷன் இருக்கும், அதுக்கு பேர் வெர்மிஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் ஹெமிஸ்பர்ஸ், லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஒரு ஹெமிஸ்பர்ஸ் இருக்கும். இந்த வெர்மிஸில் பார்த்தோம்னா 9 ஸ்பாட். வெர்மிஸ்னால் நடுசில் உள்ள ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் நடுசில் உள்ள பாடி லைக்காக ஸ்டேப்புக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா வெர்மிஸ். அதில் 9 பார்ட்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. அடுத்து 3 லோப் இருக்குது. ஆன்டீரியர் லோப், போஸ்டீரியர் லோப் அண்ட் ஃப்ளாக் லோப், நொடுலர் லோப். அடுத்து ஹெமிஸ்பர்ஸ், லெஃப்ட் ஹெமிஸ்பர் அண்ட் ரைட் ஹெமிஸ்பர்ஸ். ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் வெஸ்டிபுலோசெரிபெல்லம், ஸ்பைனோசெரிபெல்லம் அண்டு கார்டிகோசெரிபெல்லம். 3 போர்ஷன் இருக்குது. அண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக செரிபெரத்தில் இருக்க மாதிரியே வெளிப்பக்கம் கிரே மேட்டர், உள்பக்கம் ஒயிட் மேட்டர். கிரே மேட்டர்னா செல் பாடி, உள்பக்கம் உள்ளது. ஒயிட் மேட்டர்னா நர்வ் ஃபைபர்ஸ். There are 2 types of nerve fiber, association fiber and commissural fibers. And the functions of the cerebrum,
it maintain the balance and coordination movement, vision, and small fine lining. That's all. Very simple. என்னது அப்படின்னு பார்த்தோம்னா செரிபெல்லம். ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய 5 mark question. ஓகே, செரிபரம் தான் கொஞ்சம் பெரிய போர்ஷன், செரிபெல்லம்ங்கிறது இஸ் a small portion. ஓகே, தேங்க்யூ.